ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கதை பார்க்க போகிறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அட்வென்ச்சராக ரொம்ப ஃபீல் குட்டாக நமக்கு சொன்ன கதை தான் 2025 வெளிவந்த த எலக்ட்ரிக் ஸ்டேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. இந்த கதையோட ஆரம்பத்தில் ரெண்டு பேரை நம்ம காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் நம்ம கதையோட கதாநாயகி. இவங்க பேரு பெரிய பேரா இருக்கும், அதனால நம்ம இவங்கள மைக்குன்னு கூப்பிடலாம். அப்போ கூடவே ஒருத்தர் இருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம மைக்கோட பிரதர். இவனோட பேரு கிறிஸ்டோபர். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலிக்கு ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம மைக்கோட அம்மா, அப்பா, அப்புறம் நம்ம கிறிஸ்டோபர் உட்பட இவங்க எல்லாருமே இறந்து போறாங்க. அதுல உயிர் பழிச்சது நம்ம மைக் மட்டும்தான். அதனாலேயே நம்ம மைக்கை வேற ஒருத்தங்க தத்தெடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையில பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறைய ரோபோட்ஸ்லாம் இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த ரோபோட்ஸ்க்குலாம் சுயமா சிந்திக்கிற திறன் வந்துட்டு இருக்கும். அதனால அதுங்களுக்கும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் கூட போர் புரிய ஆரம்பிக்கும். ஆனா எப்படியோ ஒரு வழியா நம்ம மனுஷங்க இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்ஸ்லாம் வீழ்த்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம உலகத்துல இந்த ரோபோட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நம்மளே ஒரு கேட்ஜெட் வச்சு ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களே இந்த VR பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, VR பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு இவங்க ஒரு ரோபோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க, இவங்க இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு ரோபோட் இருக்கும், அதை வச்சு இவங்க வேலைலாம் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி நம்ம மைக்கை பத்தி பேசலாம். இப்போ நம்ம மைக்கோட ரூம்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஒரு சின்ன ரோபோ வருது. நம்ம மைக்குக்கு ரொம்ப அதிர்ச்சி. உன்ன மாதிரி ரோபோட்லாம் இப்போ இருக்கிற இந்த நாட்டில் அனுமதிக்கவே மாட்டாங்களே, அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தா இந்த கவர்மெண்ட் என்னையும் ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்களே, நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு நம்ம மைக்குக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஆனா அந்த ரோபோ பண்ற எல்லா விஷயமும் நம்ம மைக்கோட தம்பி இருக்கான் இல்லையா கிறிஸ்டோபர், அவன மாதிரியே இருக்கு. சொல்ல போனா இந்த ரோபோக்கே பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபரோட மைண்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரோபோவை நம்ம மைக் கிட்ட சொல்ல நம்ம மைக்கால நம்பவே முடியல. எப்படி என் தம்பி உயிரோட இருக்கானா, அவனுடைய மூளை எப்படி உனக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்குக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மைக் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரோபோவை கூட்டிட்டு உன்னோட உடல் எங்க இருக்கு, நான் உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை கண்டுபிடிக்கிற வேட்டையில இறங்குறாங்க. அப்படியே அவங்க கிளம்பும் போது அவரோட பாதையில பாத்தீங்கன்னா ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அந்த நபரும் பாத்தீங்கன்னா ஒரு ரோபோவை வச்சிட்டு இருக்காரு. இவரோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி ரோபோட்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு பிளாக் மார்க்கெட்ல விற்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு திருடன் கூட. அதே போல நம்ம மைக்கோட தேடல் வேட்டையில இந்த நபரை நம்ம மைக் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவரோட ஹெல்ப் மூலியமா அவங்களுடைய தேடுதலை திரும்ப தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொடங்கும் போது ஒதுக்கப்பட்ட ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோபோட்ஸ்ல ஒரு சில நல்ல ரோபோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு தனியா ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தேடுதல் வேட்டையில அங்க இருக்கிற அந்த ஒதுக்கப்பட்ட நல்ல ரோபோட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம மைக் ஹெல்ப் கேட்டு அவங்க தம்பியை தேட கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த VR பாக்ஸ் மாதிரி ஒரு கேட்ஜெட் இருக்கும், அதை வச்சு இவங்க ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு வேலையை எப்படி இவங்க பண்ணிருக்காங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். நம்ம மைக்கோட தம்பி கிறிஸ்டோபர் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஆக்சிடென்ட்ல செத்தே இருக்க மாட்டான். அதுக்கு பதில் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பையனுக்குள்ள ஒரு பயங்கரமான திறன் இருக்கு, இவன் ஆக்சுவலி கோமால தான் இருக்கான், இவனை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம கிறிஸ்டோபரோட மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த மைண்ட்ல நிறைய செல்ஸை யூஸ் பண்ணி அதுல இருந்து தான் இந்த VR பாக்ஸ் மாதிரி ஒரு கேட்ஜெட் அப்புறம் இந்த ரோபோ எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. அந்த ரோபோ வச்சு தான் நிறைய கெட்ட ரோபோட்ஸ் எல்லாம் இவங்க அழிச்சு நிறைய ரோபோட்ஸை அழிச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம மைக்குக்கு தெரியும். அவ்வளவுதான், அவங்க கூட இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் கூட்டிட்டு அந்த ஹெட் ஆபீஸ்க்கே போயிட்டு அங்க இருக்கிற பல ரோபோட்ஸை அழிக்கிறாங்க. கெட்டவனையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா தாக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மைக்கோட தம்பியும் பாக்குறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே கோமால அப்படியே அவன் செத்த மாதிரி தான். ஆனா அவனால பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அவன் கூட பேசணும்னா அவனோட மைண்டுக்குள்ள போய் தான் பேச முடியும். அது எப்படின்னா, அந்த VR பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் அவங்க தம்பி கூட பேச முடியும். அதனால நம்ம மைக் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாக்ஸை போட்டுட்டு தன்னோட தம்பி கூட பேசுறாங்க. ஆக்சுவலி நம்ம கிறிஸ்டோபருக்கு வெளியே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு முன்கூட்டியே தெரியும். அப்போ கிறிஸ்டோபர் தன்னோட அக்காண்ட என்ன சொல்றானா, அக்கா என்னால முடியலக்கா, நான் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி படுத்துட்டே இருக்கிறது, என்ன வச்சு இங்க இருக்கிற இந்த ஆளுங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது நடக்க கூடாதுக்கா, நம்ம உலகம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ரொம்ப இயற்கையா இருந்ததுக்கா, இப்ப பாருங்க ஃபுல்லா செயற்கையாவே இருக்கு. நிறைய மனுஷங்க இந்த கேட்ஜெட்ஸை போட்டு இருந்த இடத்துல இருந்துகிட்டு அவங்களுடைய வேலை செய்யறாங்க. அவங்களுடைய உடல்லாம் என்னக்கா வருது, சொல்ல போனா இதால நிறைய பேர் மென்டல் ஆக கூட வாய்ப்பு இருக்குக்கா. அவங்களுடைய உடல் செல்ஸ், அதாவது அவங்க ரொம்ப ஒர்க்கே பண்ணாம இருந்தா அவங்களோட உடல்லாம் என்னக்கா ஆகும், இதை நீங்க ஒரேடியா நிறுத்தணும்க்கா, அதுக்கு நீங்க பண்ற ஒரே ஒரு உதவி என்ன தெரியுமா, நீங்க தான்க்கா என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் கேட்டுக்க அவங்க அக்கா கதறி கதறி அழுகுறாங்க. உன்னை நான் இவ்வளவு நாள்
கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன், கடைசியில் உன் நிலைமை இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாங்கன்னா தன்னோட தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட நல்லதுக்காக அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றாங்க. இது மூலியமா அங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போகுது. கெட்ட டீமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ரோபோட்ஸ்லாம் வந்து அவனை அழிக்குதுங்க. அந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி இந்த கார்பரேட் கம்பெனி இந்த மாதிரி பண்றாங்க, ஒரு சின்ன பையனை வச்சு இந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மனுஷங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோபோட்ஸ் கூட வாழ்றாங்க. அப்புறம் முக்கியமா நம்ம மைக்கோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனோட மைண்ட் வந்து ஒரு எல்லோ கலர் ரோபோட் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுல தான் வச்சிருப்பாங்க. அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோட தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மைக்கோட தம்பியோட மைண்ட் வந்து அந்த ரோபோக்குள்ள தான் இருக்கு. அந்த ரோபோவும் அப்புறம் நம்ம மைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருவாங்க. இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஆக்சுவலி இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய ரோபோட்ஸ் வந்துருச்சு, இப்பவே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க அப்ப ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு. அவ்வளவுதான், ரோபோட்ஸ்லாம் வந்துச்சுன்னா மனுஷங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது, எல்லாமே ரோபோட்ஸே பார்த்துக்கும். அப்ப மனுஷங்க நம்மளாம் எங்க போறது, நம்ம வாழ்வாதாரத்தை எப்படி பாத்துக்கிறது, நம்ம என்ன ஒர்க் பண்றது, எல்லாமே ரோபோட்ஸே பண்ணா நம்மளுக்கு எப்படி இன்கம் கிடைக்கும், மணி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கதையை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க ஃபோன் நோக்கி வரும். இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சுல, ஸோ நான் போயிட்டு வரட்டா. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.